ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒன் பாட் ரெசிபியா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போறோங்க. நல்ல மணக்க ஜீரக சம்பா ரைஸ்ல மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்ல செம்ம டேஸ்டா இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட முடியாதப்ப இந்த மஷ்ரூம் பிரியாணியை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சூப்பரா இருக்கும். நல்ல வீடே மணக்க டேஸ்டியான இந்த மஷ்ரூம் பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. மஷ்ரூம்ல இருக்கிற இந்த மேல் தோலை நீங்க ரிமூவ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் நார்மலா மஷ்ரூம்ல இருக்கிற இந்த மேல் தோலை ரிமூவ் பண்ண மாட்டேன். நிறைய பேர் ரிமூவ் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் லைட்டா ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து மஷ்ரூம்ல இருக்கிற அந்த பிளாக் எல்லாம் போற மாதிரி மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம கழுவி வச்சிருக்கிற மஷ்ரூமை 4ஆ கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப குட்டியான மஷ்ரூமா இருந்துச்சுன்னா நீங்க 2ஆ கட் பண்ணிக்கோங்க. இப்ப மஷ்ரூமை பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸோ இல்லைன்னா நார்மலான சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை பவுல்ல ஆட் பண்ணிக்கலாங்க. கிராம்ஸ்ல 500 கிராம்ஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். அரிசி ஊறி வரக்குள்ள மத்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா ரெடி பண்ணி தான் செய்ய போறோம். அதுக்காக மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, சின்னதா 2 மராட்டி மொக்கு, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா ரெடிமேட் பிரியாணி மசாலா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பாருங்க, இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷான பிரியாணி பொடி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 1 கட்டி பூண்டு, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க கட் பண்ணிட்டு. 1 கை புதினா, 1 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட கிரீன் பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு பட்டை, 2 அனாச்சி பூ, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பிரியாணி மசாலுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதனால தாளிக்கிற டைம்ல ஸ்பைசஸ் கம்மியா தான் சேர்த்துக்கணும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச கிரீன் பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க ரெடிமேட் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சுருள கலந்து விட்டுட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப மஷ்ரூமையும் சேர்த்து மசாலோட நல்லா கலந்துட்டேன். இதோடவே 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம 2 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கோம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 கிளாஸ் நார்மலான தண்ணியும் 1 கிளாஸ் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தூக்கலா சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாதம் வெந்து வரும்போது சரியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். ஹை ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு 1 கை புதினா சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை கையிலேயே இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கலாங்க. அந்த பவுலோட ஆட் பண்ணாம அப்படியே கையில உதுத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்பதான் எக்ஸஸா தண்ணி எதுவும் இல்லாம நமக்கு சாப்பாடு குழையாம வெந்து வரும். இப்ப நான் கையிலேயே இந்த மாதிரி அரிசியை உதுத்து சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சிருந்தேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்துட்டு இப்ப குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து வந்துரும். பாருங்க, நான் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி ஜீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா ரெடிங்க. மெதுவா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பீடா கலக்க வேண்டாம். சூடா இருக்கும் போது சாப்பாடு உடையும். நான் மெதுவா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன்.
அவ்வளவுதான். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சாப்பாடு ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருந்ததுங்க. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா இது போலவே நீங்களும் வீட்ல மஷ்ரூம் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல நான்வெஜ் எடுக்க முடியாதப்ப இந்த மஷ்ரூம் பிரியாணியை செஞ்சீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.